கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த வருடத்தில் முக்கா வருடத்தை கடந்து வந்துட்டோம். 9வது மாதத்தில் இன்னும் நமக்கு எத்தனை மாதம் இருக்குது? புது வருடத்துக்கான இன்னும் எத்தனை மாதம்? 3 மாதம் தான். இந்த 9 மாதம் எப்படி கடந்து போயிட்டு என்று நமக்கு தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்குது. எத்தனையோ பேர் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க. எத்தனையோ பேர் ரட்சிக்குள்ளாய் வராங்க. எத்தனை பேர் மனம் மாறுதத்தினால பின்மாற்றமாயிடுறாங்க. எத்தனை பேர் ஆவிக்குள்ள நல்ல பிரகாசித்து கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஓடி வராங்க. உலகம் நடந்தாலும் கர்த்தர் நமக்கென்று கொடுத்த ஆசீர்வாதத்தை அங்கே என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு நாம் பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரமா இருக்கோம். ரொம்ப முக்கியம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை நான் செலுத்துகிறேன். நம்முடைய சபையின் வாக்குத்தத்தமான சங்கீதம் 135:13 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீதாகிய சங்கீதக்காரன் சொல்ற. சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறார். அவருடைய தலைமுறையில் இயேசு ஆண்டவர் பிறந்தார். என்னுடைய மகிமை விளங்கும்படியாய் என்னுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அது நல்லோர் மேலும் தீயர் மேலும் தன்னுடைய மழையை பெய்யப்படுகிறார், சூரியனை உதிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக அவர் நாமத்தை நம்ம தலைமுறைக்கு பிரசாப்பப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்ம சபைக்கு இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ண கொண்டிருக்கோம்? தியானித்துக் கொண்டிருக்கோம். வசனத்தை எப்பவுமே பேப்பர் போல படிச்சுன்னு போகக்கூடாது. நல்லா தெரியுங்க. ஒரு அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை நம்ம தொடும், ஒரு வார்த்தை நம்மோட பேசும், ஒரு வார்த்தை நம்மோட எச்சரிக்கும், ஒரு வார்த்தை நம்மோட நம்ம கழுவுனா எதுக்கு கழுவணும்? நாம் பாவம் செய்திருந்தோம், ஆனால் அந்த வசனத்தின் நிமித்தம் நம்ம கழுவப்படுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள், இந்த உலகத்தை தன் வார்த்தையினால் உருவாக்கி மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனுஷியாக நம்மை கர்த்தர் உருவாக்கின ஜனங்கள் இன்று 98% எப்படி இருக்காங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்காங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மாநில விக்கிரக காரியத்திலே ஜனங்கள் தங்கள் அர்ப்பணித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்காங்க. என்னை தவிர உங்களுக்கு வேற தேவர்களை உண்டாக்க வேண்டாம். முதல்ல ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகள பிரதானமான கட்டளை அந்த கட்டளை. ஆனா மோசே அந்த 10 கட்டளைகளை கொண்டு வரும் முன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க?
அப்ப அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்கள். அருவருப்பான ஜனங்கள். அருவருப்பான ஜனங்கள். கர்த்தர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுறாரு. பரிசுத்த ஆவியை யார் ஒருத்தர் அதை வேற மாதிரி சொல்றாங்களோ அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டாரு. அதே மாதிரி விக்கிரக அந்த ஆராதனையை மன்னிக்க மாட்டார். பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்வார். தனக்காக தெரிந்து பத்மநாபையா கடந்த நாட்கள் ஒரு சாட்சி ஒன்று சொன்னாரு. அந்த விக்கிரகத்தினாலே நாங்கள் பட்ட பாடுகள் அநேகம் அநேகம். தரித்திரம், வியாதி, வறுமை, இத்தனையும் எங்க குடும்பத்தை அப்படி சூழ்ந்திருந்தது. நாங்கள் என்றைக்கு ஆண்டவரை எங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னிலிருந்து எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் தான். நாங்கள் ஒன்றத்துக்கும் குறைப்பட்டது இல்லை. இந்த நாள் வரைக்கும் நான் குறைப்பட்டது இல்லை. விக்கிரகத்தினாலே அந்த ஆராதனையினாலே அந்த விக்கிரகத்தை நம்ம ஆராதிக்கும் போது அந்த யார் அந்த விக்கிரகத்தை செய்யறானோ அதே பாடுகள் தான் அந்த விக்கிரகத்தை வணங்குற ஒவ்வொரு மேலும் வந்து செய்யும். விக்கிரகத்தை செய்யறவங்க சத்தியத்தை அறியாதவன் தான் விக்கிரகத்தை செய்யணும். பெரிய விக்கிரக தயாரிப்பாளர் யாருன்னா விக்கிரக வேதாகத்துல யாரு? தேராகு தான் பயங்கர விக்கிரகம் ஏற்படுத்துற அவர் தான் தகப்பன். அதுல இருந்து தான் ஆபிரகாமை கொண்டு வரும். அவர் குறிப்பிட்ட தேசத்துல இப்போ கானான் தேசத்துக்கு போகும்போது கானான் தேசத்துல யார் வரல? தேராகு வரல, வர முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய அழைப்பு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ விக்கிரகத்தை விட்டு நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க அநேக கிறிஸ்தவர்களை விட ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்தில் ரட்சிப்பட்டதான் உள்ள வர முடியாது. தெளிச்சா உள்ள வர முடியாது, முழுகினாதான் உள்ள வர முடியாது. இயேசுதான் மெய்யான தேவன் என்று நம்ம என்ன செய்யணும்? முழுகணும். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். அதுதான் ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு இல்லாம ஒண்ணுமே இல்லை. நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிப்பு ரொம்ப அவசியம். ரட்சிப்பு, விடுதலை, பாதுகாப்பு. இதுதான் கிறிஸ்துவம். எத்தனை காரியங்கள் இருக்குது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அதே போல நம் வாழ்க்கையில நம்ம ரட்சிப்பு பெற்றுட்டாலே இந்த பாவத்துக்கு விடுதலை ஆயிட்டோன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். திரும்ப மறுபடியும் அந்த பாவத்துக்கு உள்ளே போகக்கூடாது. நம்மை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் தடைப்பட்டு போகும். அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அவர் அப்படியே நடத்துவார் சொல்லி முதல்ல வாழ்க்கை விசுவாசிக்கணும். ஒரு ஊழியத்துக்கு சின்ன சபையில சின்ன ஊழியம்னா கூட அந்த கொடுத்த ஊழியத்தை நம்ம கரெக்டா செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு தான் ஊழியம். அந்த அர்ப்பணிப்பு இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை டாய்லெட் கழுவுறது, தண்ணி வைக்கிறது, டேபிள் சேரை தொடிக்கிறது, சண்டே கிளாஸ் நடத்துறது, கிராம ஊழியத்துக்கு போறது,
பிரசங்கம் மட்டும் ஊழியம் அல்ல. அவர் நாமம் மகிமைப்படணும். அதுதான் ஊழியம். அதுதான் ஊழியம். ஆவிக்குரிய சபை, அதுதான் ஆவிக்குரிய சபை. நான் உங்களை பர்சனலா திட்ட முடியாது யாரையும். எனக்கு அந்த உரிமை இல்லை. எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல ஆண்டவர். வசனத்தின் பிரகாரம் தான் பேசணும். வசனம், ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, அது பிரகாரம் தான் உங்ககிட்ட பேசணும். நம்ம சொற்ப ஜனங்களா இருக்கிறோம். இதுக்கப்புறம் எப்படி ஆகும், எப்படி போகும், கர்த்தர் மாத்திரம் தெரியும். நம்ம இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நம்ம ஆகணும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தலைமுறைக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஏசப்பா நமக்கு எடுத்துக்காட்டு எல்லா விதத்திலும். கடந்த 2ஆம் சனிக்கிழமை ஜபத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த ஈக்காடு இந்த கிராமத்துக்கு நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம் சபையிலேருந்து. காலையில் போன கையில் 10 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 மணி ஸ்டார்ட் ஆனோன்னு எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பிச்சுட்டு சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு, சிறிய பிள்ளைகள் முதல் கொண்டு முதியவர் வரைக்கும் ஒருத்தர் கூட வெளியே போகணும். உபவாச ஜபம் தான். ஜபம், உபவாசம், ஆராதனை இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 60 பேர் வந்தாங்க. நம்மளோட சின்ன சபை, சிஎஸ்சி சபை. அவ்வளோ ஆர்வம் அந்த மக்களுக்கு, அவ்வளோ ஆர்வத்துடன் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. எகிப்திலிருந்து வந்த அத்தனை பேர் யாரு? ஊழியக்காரங்க. அதான் ஆண்டவர் பார்த்தாரு. அவங்க அத்தனை பேர் ஊழியக்காரர் தான் பார்த்தாரு. மோசே அழித்து தான்ப்பா வா, நீ அழித்து கொண்டு வா, அவங்க நாமத்தை தோத்து கொள்ளணும், அழித்து கொண்டு வா. ஆனா ஜனங்கள் அப்படி டிஃபரெண்ட் ஆயிட்டாங்க. பிரியமானவர்களே, வசனத்துக்கு போவோம். ஏன்னா ஊழியன்னு ஒன்று கொடுத்தா நம்ம சபையிலும் சரி, வீட்டிலும் சரி, வாழ்கிற இடத்திலும் சரி, நம்ம சாட்சி விளங்கணும். ரொம்ப முக்கியம். நம்ம சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி இல்லைன்னு வச்சுங்க, கிறிஸ்தவம் என்பது என்னது? ஜீரோ. அப்படி சர்ச்சைப்படாம, சபைக்கு வராம வீட்டில் இருக்கலாம். நீ சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொன்னேன்ல, நீ சபைக்குள்ள வந்துட்டாலே நீரும் ஊழியக்காரன் தான், ஊழியக்காரிகள் தான். நான் மட்டும் ஊழியக்காரன் இல்லை, இங்க அனைவரும் ஊழியக்காரர்கள். அந்த ஊழியத்தை எப்படி நம்ம செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு தான் ஊழியம். ஏதோ நம்ம கொடுத்த ஊழியம் செய்யறோம். அர்ப்பணிப்போட செய்யறோமா? இல்லையே. இன்னைக்கு 4 மணிக்கு தைலாவரம் போறேன்னு சொல்ற ஊழியம். சரி, நான் தவற சொல்ல, நானும் சொல்ல முடியாது. எனக்கு காலையில் சபைக்கு வந்து 12 மணி போகிறோம், ரெஸ்ட் எடுப்பாங்க. சண்டே நமக்கு ரெஸ்ட் நாள் இல்லை, நமக்கு ரெஸ்ட் நாள் கொடுக்குறோம். ஓய்வு நாள் என்பது சபைக்கு தான் ஓய்வு நாள். சபை வருவதற்கு தான் நமக்கு ஓய்வு, சபைக்கு ஓய்வு அல்ல. ஓய்வு நாள் என்பது ஓய்வு நாள் கடைபிடிக்க சபைக்கு, சபையுடைய காரியங்கள், சபையுடைய ஊழியங்கள். அல்லேலூயா.
கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எந்த ஊழியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அந்த ஊழியத்தை முழு மனதா செய்யணும், அர்ப்பணிப்போடு செய்யணும். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் கருத்து நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார், நம்ம நன்மை செய்யணும் ஆண்டவரே அப்படி கேட்கிறோம். அவர் பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் திங்க் பண்ணி பாருங்க. சரியான நேரத்துக்கு சபைக்கு வருமா? சபை ஜபங்களை கலந்து கொள்ளுறோமா? சபையில சின்ன ஊழியமா செய்யறோமா? அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சரீரம் என்பது அவருக்கு என்ன? ஆலயம். அப்போ நம்ம சரீரத்தினாலே ஊழியம் செய்யும்போது நம்ம ஆலயத்துக்கு ஊழியம் செய்யறோம். சரீரம் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் ஆசைப்பட்டாங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்கு உள்ள போக முடியல, உள்ள போக முடியல. காரணம் அவங்க இச்சையின்படி அவங்களுக்கு நடந்தது. எல்லாமே இச்சத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தாரு. எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் தண்ணி கேட்டாங்க, கொடுத்தாரு. வானத்தின் மன்னாவை கொடுத்தாரு. அந்த வனாந்தரத்துல காடைகளை உண்டாக்கி இறைச்சியை கொடுத்தாரு. எல்லாமே கொடுத்தாரு. கேட்டது எல்லாமே கொடுத்தாரு. அவங்க 12 பேரிச்சம் பழங்களை கொடுத்தாரு. அவங்க கடந்து வந்தபோது முதல்ல 12 ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு ஆண்டவர். எல்லாம் கொடுத்தோம். அவங்க ஒரு கூட்டத்தார் நாங்கள் எகிப்தில் இருந்தா நல்லா இருக்கும். எகிப்து என்பது என்ன? நான் பாவத்தில் இருந்தா நல்லா இருக்கும், பாவத்தில் நல்லா இருக்கும்னு சொல்லி தங்களை கேடு உண்டாக்கி கொண்டார்கள், கேடு உண்டாக்கி கொண்டார்கள். கர்த்தர் வார்த்தையின்படி அவருடைய பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம். 2வது பாயிண்ட் தான் வந்திருக்கேன். இதுலயே 2 பாயிண்ட் இருக்கு. என்னென்ன பாயிண்ட் இருக்கு? மகியின் பிரகாசத்துக்குள்ள போல, மகியின் ஐஸ்வர்யத்துக்கு போல. அது கடைசி தான். இதெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்தா மகியின் ஐஸ்வர்யம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஐஸ்வர்யத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளலாம். பிரசன்னமே இல்லைன்னும் போது நம்ம எப்படி அதுல போக முடியும்? மகியின் பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். அந்த பிரசன்னத்தை வென்று கொண்டால் மாத்திரம்தான் மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த மகியின் பிரசன்னம் கடந்த வாரத்தில் 2 விதமான பிரசன்னத்தை கொண்டு பேசணும். என்னென்ன பிரசன்னம்? மகிமின் ரகசியம் அது முடிஞ்சு போய். பிரசன்னத்தில் 2 தரப்பட்ட 10 கன்னிகைகள், 10 கிருஷ்ணரோகிகள். 2 பேரும் கடைசி நேரத்தில் 5 கன்னிகைகள் அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டார்கள். மகியின் பிரசன்னம் 5 பேரை கைவிடப்பட்டாங்க. 10 பேர்ல ஒருத்த மாத்திரம்தான். அவனை யாரு? புறச்சாட்டி. அந்த மகியின் பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டான். 9 பேர் கைவிடப்பட்டாங்க. 9 பேர் கைவிடப்பட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, 10 சமூகத்தில் என்று சொன்னேன். நம்ம சபையில் எத்தனை அங்கத்தில் இருக்காங்களோ அத்தனை பேரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். கரங்களை தட்டணும். பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பிரசனத்தை உணர்ந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம்
50ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் அதிகாரம், பக்கம் 700. 700 கரெக்டா? 7 என்பது என்ன? பரிபூரணம். 700 அது ஒரு நம்பர் கொடுப்பாங்க. உலகத்தானுக்கு ஜேம்ஸ் பாண்ட். நம்ம கர்த்தர் தான் நமக்கு ஜேம்ஸ் பாண்ட். கரெக்ட் கர்த்தர் தான். நம்ம கர்த்தர் தான் நமக்கு ஜேம்ஸ் பாண்ட். அவர் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர், எல்லாவற்றையும் நமக்கு தரக்கூடியவர் அவர் மட்டும்தான். வேற மனுஷன் நம்மளை கைவிடுவான். மனுஷன் கைவிட்டுவான், ஏமாற்றிடுவான். அவனால் நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் மேல் தான் நம்ம பாரத்தை போகணும். எதுவாக இருந்தாலும் அவர் நம்மை ஆதரிப்பார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். இங்கே வாசிப்போம் சிஸ்டர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதுல இன்னொரு வசனம் பாருங்க. வாசிச்சு 23 வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகிறது. இது ஆசாபின் சங்கீதம். தாவீதுடைய ஆசாபின் சங்கீதம். அவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. இன்னைக்கு ரொம்ப பேர் கூப்பிடுறோம், பெற்றுக்கொள்கிறோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவது அல்ல. இல்லை இல்லை, நம்ம ஆபத்து வருவதற்கு முன்னாலே ஆண்டவர் நாம் நேசிப்பது உண்மையானால், நாம் நேசிப்பது உண்மையானால், ஆபத்து வரும் முன்னே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். ரொம்ப முக்கியம். நிச்சயமா நான் என்னை உமக்கு வெளிப்படுத்துவேன். வசனத்திமா நிச்சயம் வெளிப்படுத்து. இன்றைக்கு ஏன் நான் இந்த வாலி பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும், பிள்ளைகள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், ஆவியான உணர்த்தினபடினால் இந்த பிள்ளைகள் சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு அது உணர்த்தப்பட்டார். இது என்ன தெரியுமா? எச்சரிப்பு. தன்னை வெளிப்படுத்தி காட்டாரு. அப்ப பிள்ளைங்களுக்கு, வாலி பிள்ளைகளின் நாளில அநேக ஆபத்துக்கள் சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ நாம என்ன பண்ணணும்? வாலி பிள்ளைகளுக்கு, வா, நீ ஆயத்தப்படு. உன் நிமித்தமாக உன்னுடைய நண்பர்களையோ, உன் வீட்டிலோ, நீ இருக்கிற இடத்திலோ, உன்னுடைய பள்ளிக்கூடத்திலோ, காலேஜ் போற இடத்திலோ அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லு. மோசே பேசு. ஆனா மோசே என்ன பண்ணாரு? அமைதி இல்லை. அந்த கண்மலை பார்த்து அடிச்சுட்டாரு. பேசினாலும் தண்ணி வரும்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு அடிச்சுட்டு தண்ணி வர வச்சுட்டாரு. அதனால 2 பேருக்கு தண்டனை. யார் யாருக்கு? ஆரோனுக்கும் மோசேக்கும். நீங்க போக முடியாதுப்பா, கானான் தேசத்துக்கு போக முடியாது, பிடிச்சுக்காது. அப்போ நம் பேசுன்னு சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பேசணும். நம்ம பேசணும். வேலை செய்கிற இடங்களிலே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லணும். இயேசுதான் மெய்யான தேவன். தவறில்லை, தப்பில்லை. தவறில்லை. இப்போ ஒரு 2-3 நாளா ஒரு விஷயம் பிரபலமா பரவி கொண்டிருக்கிறது. என்ன விஷயம் தெரியுமா? நியூஸ் பேப்பர்ல, நியூஸ்ல மகாவிஷ்ணுன்னு ஒரு ஆளு கேள்விப்பட்டீங்களா? பேப்பர்ல அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு? பள்ளிக்கூடத்துல அசோக் நகர்
அசோக் நகரில் போயிட்டு அவர் பாஷையில் நம்ம பாவத்துக்கு மாதிரி நீதிக்கு பிழைக்கணும். அவர் பாவத்தை ஒரு எக்ஸார்டினரியாக சொல்லி இந்த பிள்ளைகளை குழப்பி சித்தாந்தம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை உள்ள நிறுத்தி அவரால் 2 ஹெட்மாஸ்டர் வேலை போய் ஒரு கேள்வி கேட்டவருக்கு ஒரு பட்டம் கிறிஸ்தவன் இதனால தான் கிறிஸ்தவன் சுத்தி காட்டாரு நன்மையாக தீமை இருக்காது. கடைசியில அவரை கைது பண்ணிட்டார். கைது பண்ணிட்டார், உள்ள போயிட்டார். ஆனா பழி கிறிஸ்தவ மேல ஆயிடுச்சு. கிறிஸ்தவர் இவருக்கு விக்கிரகத்தை பேசினா பிடிக்கல, அதனால ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, அதுவே கேள்வி கேட்டார். பள்ளிக்கூடத்துல இந்த சித்தாந்தத்தை பற்றி பேசுறாங்க. எல்லாத்தையும் உண்டாக்குனத பேரு அது இல்லாம ஒண்ணும் உண்டாக்குதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசல. அவர் வார்த்தைனாலே அந்த அது சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பார். ஆனா பிள்ளைகள் வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவு உள்ள நோய்ந்து அந்த சித்தாந்தத்தை பற்றி பேசலைன்னா எனக்கு தேவை. பிள்ளைகள் பாவத்துக்கு உள்ள போயிடும். படிச்சுட்டாங்க. அவங்க மற்றவங்க அந்த பெரியவரை அவர் ஒரு மாற்றுத்திறன் மாதிரி சொன்னால் கிறிஸ்தவன் பேர் வைத்தாங்க. ஆனா அரசாங்கம் அவர் கூட்டாரு கேட்டது நல்லது, கிறிஸ்தவன் இருக்காரோ இது ஒண்ணு தெரியும். ஆனா கிறிஸ்தவன் சொல்லி அவர் மேல கிறிஸ்தவ சுமத்திட்டாங்க. ஆனா அரசாங்கம் அவர் என்ன செய்த பார்த்து. அதனால்தான் பிரியமானதுல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஒருத்தர் போய் சூசைட் சொன்னா கூட பரவாயில்ல, ஆண்டுகளை பற்றி சொன்னாலும் எந்த இடத்துக்கு போய் முதல்ல உட்கார்ந்து எதற்காக இங்க இருக்கிற எகிப்தில யோசப்பு நிமிஷம் எகிப்து கட்டி நிமிஷம் நான் செய்கிற வேலை சொல்ல, நான் இருக்கிற இடம், நான் வாழ்கிற இடம், நான் படிக்கிற பள்ளிக்கூடம், இதாங்க சுவிசேஷம். கரங்களை கட்ட இதுதான் சுவிசேஷம். நீ போயிட்டு கேட்கிறவன் என்னும் பெற்றுக் கொள்கிறான், காதுள்ளவன் கேட்டா கடவன். இன்றைக்கு நம்ம சபையிலிருந்து மைக் மூலமா நம்ம பேசுறோம். எத்தனை பேர் கேட்டுட்டு வரோம். அது ஒரு நாள் கிரியேட் செய்யும். எழுதுற வசனங்கள் பேசும், பல்லுகளும் பேசும். அந்த கரங்களை கட்ட பிரியமானது ஆபத்து காலத்துல நீ நோக்கி கூப்பி, நான் உனக்கு விதிப்பேன். சோத்திர பலியினால ஒரு மகிழ்ச்சி. சோத்திர பலியிடுவன் அவரை மகிமைப்படுத்த. நான் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டாலே இந்த ஆபத்து இருக்கு. ஆபத்து இருக்கு. ஆபத்து காலம்னா ஆபத்து காலம், ஆபத்துல ஒரு காலம். பிரசங்கி 28 காலங்களை குறித்து சொல்லியிருக்காங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் அது 1லேருந்து ஒரு 5 வசனங்கள் 28 காலங்களை குறித்து பேசும். எல்லா காலமும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வரும். இந்த 28 காலத்தை போய் படிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசி. தேவன் செய்ய நினைத்தது நடைபெறும், நிச்சயமா வரும். வாழ்க்கையில் ஒவ்வொரு காலமும் வரும். அது ஆபத்து ஒரு காலம். அந்த ஆபத்துக்குள்ளே நம்ம போகிறதுனால அவரு நாமத்தை நம்ம குணப்படுத்தணும். கரங்களை கட்ட ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நிச்சயமா விடுவிப்பார். ஆனா ஆபத்து காலத்தை தோற்றுனால ஒரு பிரியமா
எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இன்றைக்கு அந்த பேசும் சொல்லி 14ஆம் அதிகாரம் தான் அவங்களுக்கு பெரிய விகிதம் இருக்கிறாங்க. மூன்றாம் வசனத்தை வாசிங்க சார். அப்பொழுது பார்வோன் பார்வோன் யாரு? எகிப்து ராஜா. அவங்க ஒரு இன்னொரு சதவீதம் கொடுக்கலாங்க. ஆபத்து நிறைந்தது. ஆபத்து காலத்தில் என்னை நேசித்தது நான் விரும்புகிறேன். இந்த பார்வோன் என்பவன் மோசே ஜனங்களை அனுப்புவது பார்வோனுக்கு போய் ஜனங்களை அனுப்பிவிடு, இந்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை செய்து கொள்ளணும், ஜனங்கள் அனுப்பி சொல்லும் போது என்னாச்சு? அவன் இருந்துட்டு யார் கடினப்படுத்துறது? தேவன் எதுக்கு கடினப்படுத்துறது? கேள்விதான். தேவன் எதுக்கு பார்வை எதுக்கு கடினப்படுத்து? தேவன் கூப்பிட்டு வரும்போது ஆனாலும் இந்த ஜனங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக பார்வோன் யுகத்தை கடினப்படுத்தினார். ஆண்டவர் கரங்களை தட்டி கட்ட நாமத்தில் இந்த ஜனங்கள் வராங்க. அந்த 10 கட்டளைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன வருது? 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த 10 கட்டளைகளுக்கு அதுக்கப்புறம் அந்த கொடுக்குறாரு. 10 கட்டளைக்கு அவங்க கொடுத்தது 10 வாதைகளை கொடுத்தாரு. யாரு கொடுத்தாரு 10 வாதைகளை? எகிப்து தேசம் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அந்த ஜனங்களுக்கு அந்த 10 கட்டளை கொடுத்திருக்காரு. அந்த 10 கட்டளை மீறினாலும் இந்த 10 வாதை இல்லையா? கட்டப்படுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகாது. இந்த ஜனங்கள் பாருங்க, 3வது வருஷம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே சிதைத்து திரிகிறார்கள். அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்திரம் அவர்களை அடித்து போட்டது என்று சொல்லுவான். வனாந்திரம் அவர்கள் அடித்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடர படித்து நான் அவர் விருதுகளை கடிதப்படுத்தி அவர்களை பெற்றுவோமா? எல்லாமே அவர்தான். ஆபத்து சொல்லும் போது அந்த ஆபத்தை வைத்து ஓடி கொண்டிருக்கணும். ஆபத்துன்னு சொல்ல மாட்டாரு. ஐயோனாலே ஆபத்து. வார்த்தை வாழ்நாளே நமக்கே நாம் ஆபத்தை வருவித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஆபத்தான இந்த பார்வோன் கடினத்தை ஏன் கடினப்படுத்தினான்? அவருடைய
எல்லா ராணுவத்தாலும் ஆ, உறுதிப்படுவேன் என்றார். ஆ. அவர்கள் அப்படியே செய்தார்கள். இந்த ஜனங்க வராங்க, வந்துட்டு மிக்தோலுக்கும் சமுத்திரத்தின் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாய் முன்னடியிலே பாலை இறங்கிலிருந்து இச்சரித்து சென்று அதுக்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாலம் இறங்கினாங்க. இல்லை கமெண்ட் கொடுக்கலாம், ஓகே இதெல்லாம் போங்கப்பா, செய்யுங்க, இது படிப்பேன்னா நான் உங்களை நான் கொண்டு போகிற தேசத்துக்கு கொண்டு போயிடுவேன், சுலபமாக கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது எல்லாமே எல்லாமே அவன் நினைச்சது. ஆனா பாவம் நினைச்சதுனால கர்த்தர் அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியா கொடுக்குறாருப்பா? ஜனங்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், மாதவர்களே அடைத்து போட்டது என்று சொல்லுவாங்க. யார் சொல்றது? தேவன் சொல்ற, கர்த்தர் சொல்றாரு. அவன் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அப்போது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்தை திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரங்களை அழித்து போட்டது என்று சொல்லுவான். அவன் சொல்லப்படல, கர்த்தர் சொல்றாரு மோசக்கிட்ட. இதனால அதையால் பாவம் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்து அறியும்படி பார்வோனாலும் அவன் எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றால் அவன் அப்படியே செய்தார்கள். கரங்களை தட்டி தட்ட நாமத்தை பிரியமானவர்களே, சின்ன காரியமானாலும் ஒரு மகிமை ஆபத்து முதல்ல இந்த 50க்கு அந்த 50 50ஆம் அதிகாரம் 15 அல்லேலூயா. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானதும் பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் நோக்கி முதல்ல ஸ்தோத்திர பலி செலுத்தினதான் ஆபத்து காலத்தில் நீ இருக்கு. ஒரு ஞாபகத்தை மகிமைப்படுத்த தெரிந்து கொள்ளணும். இந்த சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில சிறு காரியம் வந்தாலும் அந்த ஞாபகத்தை ஒரு பேனாக காமிக்கிறது. அவங்க தெரிஞ்ச ரொம்ப அனல் தான் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப பசங்க இரவுகளுக்குள்ள இல்லை வெளியில மழை பெய்யும், வெளியே குளிரா இருக்கும், உள்ள அனலா இருக்கும். அந்த அனல்ல இவங்களுக்கு ஒரு பகுதி இது போலதான் பொருள் என்ன பற்றிக்கும் நம்ம கிட்ட நம்ம எப்படி பிரேச பண்ணப்பட்டோம், பிரேசப்பட்ட விதமாக நடத்துறோமா? அழியக்கூடிய பொருளை பிரேச பண்றது பெரிய விஷயம். அழியாதது ஆத்மா பிரேச பண்ணிருக்கோமா?
கர்த்தர் நன்மை செய்கிறார் சொல்லி அவ்வளோ தீமை இல்லை. நம்ம எப்படி அது பாத்திரம்னா இருக்கிறோமா? நம்ம பல பேர் ஜெபிக்கிறோம், பல பேர் விடுதலை ஆகுறாங்க, பல பேர் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? அதுக்கு உண்டான பாத்திரங்களா இருக்கா? அந்த வாரத்தில் வந்து செய்து வைக்கிறார். ஒரு காவி வந்து நடக்கிறது. இந்த நல்ல ஐக்கிய மகள் இதுக்குள்ள அவங்க அம்மா ஐக்கிய மகன் அவருடைய கணவர் சிறிய வித நடத்தினாங்க. படிப்பில் படித்து கொண்டிருக்கேன். சொன்னாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க, ஃபோன் பண்ணுங்க ஐயா, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபோன் பண்ணுங்க. ஆண்டவர் ஏதோ எதிர்பார்க்குறாங்க. ஃபோன் இப்போதான் வந்தது. ஆண்டவர் நின்றதே செய்ய சகாலம் நாமத்தை நெகிழ்ச்சி நம்ம பார்த்து பற்றி செய்ய எழுதிட்டு ஆண்டவரை அவங்க விசுவாசம் அழுகையின் சத்தம் விசுவாசத்தில் எழுதிட்டாங்க. அது ஜெபிக்க கூட இல்ல, நீ வந்து நீங்க சுகமாயிட்டாங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வசனத்தை உணர்ந்து கொண்ட நாம் எப்போதும் கடினப்படுத்தவே கூடாது. எப்போது சூழ்நிலையும் அவங்களை சுட்டி காட்டி சொல்ல உணர்ந்து கொள்ளணும். கடினப்படுத்துவது சபைக்கு லேட்டாக வருது, சபைகளில் கலந்து கொள்ளாது. பண்ணப்பட்டவர்கள் ஆத்மா பண்ணப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? நம்ம மூலமா தான் எழுப்புதல் உண்டாகும், சபையில உண்டாகணும். அப்ப நம்ம ஆயத்தமா இருக்கணும். நம்ம ஆயத்தமா இருந்தா தான் ஆயத்தப்படுத்த முடியும். அந்த வார்த்தையை பேருக்கு வந்து முதல்ல ஒரே வரி அந்த ஒரு பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏற்று அந்த கதையில ஜான்சி முதல்ல லட்சத்துல வரும்போது நானே இங்க இருந்து முதல் போதகர் முதல்ல வந்து ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும்போது அவங்க கொண்டு கூட வந்து ஒரு போத ஒரு கேள்வி அம்மா அதுதாங்க முதல் நாள் ரட்சிப்புல கடந்தது. முதல் நாளே ஆண்டவர் நம்ம கைய பிடிச்சிட்டாரு. அர்ப்பணிப்பு இந்த பிரச்சனைக்கு நம்பி கொள்ள
கடினப்படுத்துவார் ஆண்டவர். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்கள, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பின்மாற்றம் ஆனவங்களை கடினப்படுத்துவாரு. பின்மாற்றமாக்குவது முன்னே ஏறி செல்லணும், முன்மாற்றமாகணும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் நம்ம பிடிச்சாருன்னா எப்பவும் தெரியுது, அவர் நம்ம கையை விட மாட்டார். நம்ம கையை அவர் விட மாட்டாரு, நம்ம தான் விட்டு. ஒரு வசனத்தை நான் உன்னை விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை எப்படி கைவிடுவேன் கேட்கிறாரு. நான் உன்னை எப்படி மகன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி அப்ப சூழ்நிலைகள் வரட்டும், போராட்டம் வரட்டும், நம்ம நிமித்தம் அந்த சொல்றாரு, பார்வோனாலும் ஜனங்களாலும் கூட்டத்தாலும் நான் மகிமைப்படுவேன். நம்ம நிமித்தம் மட்டும் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். எல்லாத்துக்கும் ஒப்புக்காடுங்க. நம்ம கிட்ட அவரு நம்மளை சொத்த பணமோ எதுவும் கேட்கல. தான் கடினப்படும். அதான சொல்றேன், நான் விருதத்தை கடினப்படுத்தி, இந்த விருதை தான் கடினப்படும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனையான வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஏற்றுதலுக்கு வருகைக்கு ஒவ்வொருவரும் பங்கு பெறும். ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவர் ஊழியக்காரரும் மனத்தில் ஈடுபட்டு அவர்கள் வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போதிப்பது என்று காண்கிறார்கள். ஆனால் கடினப்படும். ஆனா ஏன் உங்க நான் எக்ஸாம்பிளா சொல்றேன், எதுக்கு தேவ பிள்ளைங்க உங்களாக நான் எக்ஸாம்பிள், அதுக்கு நான் உள்ள போகக்கூடாது, இருதயம் கடினப்படக்கூடாது. ஆனா வேறுபடக்கூடாது. நாமத்தை மாற்ற மகிமைப்படுத்தணும். ஆபத்து காலத்தை நிறுத்தி கூட்டணும். நிச்சயமா விடுவிப்பான், அது நிச்சயமா விடுவிப்பான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த இடத்துல அவர் ஊழியக்காரரும் பார்வோனும் மனம் வேறுபட்டு நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. நாம் வேறுபற்றி எழும்புகிறோம், மனம் வேறுபடக்கூடாது. வேறுபற்றி எழும்புற அந்த கிரியை நமக்குள்ள இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஜனங்களை ஏற்படுத்துவதற்கு என்னாச்சு? இந்த ஜனங்களை நான் உருவாக்க மனஸ்தாபமா இருக்கு. அதுல இருந்து பிரித்தெடுத்த பின்னர் வாழ்க்கை எப்பவுமே இடைவிடாம தேவனை தேவனை செலுத்தி துதி நாமத்தை மகிமைப்படுத்தி பிரச்சனத்தை உணர்ந்து கொள். உணர்ந்தால் மாற்றிருந்தால் நாமத்தை அடுத்த வசனம் வாசிச்சு
தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு ஆ, பிரதானமான அசீரிய ரதங்களையும் ஆ, எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் ஆ, அவர்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான ஆ, வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். ஆ, கர்த்தர் எகிப்து ராஜாவாகிய ஆ. பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். பாருங்க, இந்த ஜனங்களை யாரும் நடக்கிறது பாவம் என்பது பாவம் பிசாசு. அப்புறம் என்ன இன்னொரு வார்த்தைக்கு இதுக்கு என்ன பேரு? இன்னொரு பேர் கொடுத்தேன். பார்வனுக்கு இன்னொரு பேர் கொடுத்தேன். மைண்ட்ல வச்சுக்கணும். அதாவது வேதாகமத்தில் ஒவ்வொரு பேருக்கு பின்னாலும் ஒரு ஆபிரகாம் ஆபிரகாம் ராஜுகள் சாரை சாரல் இல்லை. ஏன் போராடி ஜெபித்தா போராடணும். ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி வேத சொல்லப்பட்டாலே சாதிகளை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாவம் எப்போ ஆபத்து எப்பவுமே ஆபத்து. பாருங்க, கடின பணிக்கு மாற்றம் இல்லை. பாருங்க, 8வது வாசிச்சு அவர் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கைகளில் புறப்பட்டு போனார்கள். எகிப்தில் பார்வோனின் சகல குதிரைகளோடு ரதங்களோடு கர்த்தர் எகிப்தின் ராஜா பார்வோன் யுத்தத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் கையுடன் அவன் கூட்டின்னு வந்து எவ்வளவு பேரு? 600. எவ்வளவு சகல ரதங்களையும் அது எல்லாத்தையும் அதிபதியா வீரரையும் கூட்டி 600 ரதங்கள் 600 ஜனங்களை எப்படியாவது மறுபடியும் பாவத்துக்கு கொண்டு போகணும், பாவத்துக்குள்ளா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தன்னிலே எல்லா பலத்தையும் கொண்டு வந்தாங்க. கொண்டு போனாங்க. ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனாங்க. கரத்தில் புறப்பட்டு இல்லையா? அந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கரம் நம்மோடு இருப்பது உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொள்ள பலத்த கைகளுடன் எப்போது பலத்த கைகளுடன் சொல்றேன். பலத்த கைகளுடன் என்ன அர்த்தம்? தன்னுடைய கைகள் ஆகும். பலத்த கை கர்த்தருடைய கை. கரங்களை தட்டுங்க. பலத்த கையோட கர்த்தரோடு கிடக்கும். ஒரு பக்கம் பாவம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கு. ஒரு பக்கம் ஜனங்கள் உங்களுடன் நம்மோடு கூட வந்து பலத்த கையோட பிரச்சனத்தை கூட உணர்ந்து கொள்ள இருக்கலாம். ஒரு வார்த்தை படிங்க சிஸ்டர். 12 படிங்க. இருக்கும் போது அவர்கள் எகிப்திற்கு வேலை செய்ய அல்லவா? எகிப்திற்கு வேலை செய்து எங்களுக்கு நலமா இருக்குது இருக்கிறார்கள். பாத்தீங்களா? நீ கிட்ட நெருங்க 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 என்ன ஆகுது? பாவத்துக்குள்ளா போக மனசு எல்லாம் தெரிவித்து அந்த மனம் மாறுதலை சொன்னா வேறுபட்டு அவன் ஊழியக்காரன் மனம் வேறுபட்டு அந்த ஜனங்கள் மேல வர 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 நம் ஆண்டு பிரச்சனத்தை முடிந்து கொண்டு நம்ம செல்வோமானால் கர்த்தர் நடுவில் நீ பிரச்சனத்தை அந்த மகிமையின் பிரச்சனத்தை எப்பொழுது உணர்ந்து கொண்டு படித்து கொண்டே இருக்கிறது. திடீர்னு நினைக்கின்ற பலத்தோடு நிற்கும்.
பழத்தை எடுப்போம், மனம் வேறுபடுத்தணும். பின்மாற்ற நாவுல எந்த பின்மாற்ற நாய்க்கு இதுல இருந்து நம்ம உள்ள வச்சு எப்போதும் ரொம்ப பிரசனத்தை உணர்ந்தவர்களா இருக்கு. மகிழ் பிரசனத்தை உணர்ந்தவர்களா அந்த பிரசனத்தை நம் தலைமுறைக்கு தலைமுறைக்கு ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியல. பயப்படாதிருங்கள். கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுக்காக கை தட்டாம அழுது தராம இருக்காதுங்க. யுத்தத்துக்கு நீ யுத்தம் செய்வது. பாவம் வருதா? பாவம் என்பது பின்தொடர்கிற ஆபத்து. முதலாவதாக ஆண்டவர் பிரசன்னத்துல சோத்திர பணியிட 8 மணிக்கு நான் மைக்க பிடிச்சது சோத்திர பணியை வந்து சோத்திர பணி சொல்லும்போது இந்த 8 வரைக்கும் சோதனை பணிகளே நீ கூட வந்து சொல்லிப்பாரு. குமாரன் வேலையாற்றினால் நெய்யாக விடுகிறார்கள். கரங்களை தட்டி கத்த நாமத்தை ஆண்டவர் கொடுத்துருங்க. பிரச்சனத்தை உணர்ந்து கொள்ளுங்க. உணர்ந்து கொள்ளுங்க. உணர்த்தப்பட்டவர்களா மாறுங்க. பணிந்து கொள்ளுங்க. இல்லையா ரட்சிப்பு இல்ல. பாருங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு இன்றைக்கு காண்கிற எதிர்ப்புரை காண மாட்டீங்க. பாவத்தை காண மாட்டீங்க. பாவத்தை உணர மாட்டீங்க. பாவம் உங்களை நெருங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொன்னது போல சமூகத்தில் எழுந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய முடியும். கேட்கும் வெளியே போன அசை போட்ட பிரசத்தை உணர்ந்து கொள்ள. அதுதான் ஒரு அசைப்போடுதான் பிரசத்தை உணர்ந்து கொள்ளும். ஆபத்து காலையில் நோக்கி நான் சோத்திரத்தை எழுதுகிறேன். பிரசனத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். அந்த மகியின் பிரசனத்தை நான் பெற்றுக் கொள்ள நான் உணர்வப்பட உணர்த்தப்பட சில ஆளுக்களை ஒத்துக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம். ஒரு ராபா ரிகா சந்தா இலாபா ரிகா ராபா சந்தா ராபா. தேங்க்யூ. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை சென்றோம் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. போதுமே 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 எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த நாளிலே போதுமே 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 எந்த நாளிலுமே எண்ணிக்கையிலுமே எந்த வாழ்வினிலே போதுமே. பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகா
செல்லவே பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் பாழ்வார் உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே எண்ணிக்கையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை கண்டோ வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே என்னை கண்டோ வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே உற்சாகமாக இப்போது விடுதலை விடுதலை இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை நீங்க காண மாட்டீங்க பாவம் உங்களை அணுகாது வாதம் கூடாத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேராது ஒரு ராபா கர்ராபா ராபா சந்தாராபா குட்ட ஒப்பு கொடுங்க அப்பா இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நாங்க காணக்கூடாது பாவத்தை நாங்க காணக்கூடாதப்பா பாவம் எங்களை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே எனக்காய் யுத்தம் செய்கிறவர் நீங்க ஆண்டவரே எனக்காய் யாவையும் செய்து முடிக்க போகிறேன் ஒரு ரபா கராபா ரபா சண்டாராபா ஒரு ஈலிக்காலாபா ஆமே போதுமே 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 எந்த நாளிலுமே எண்ணிக்கையிலுமே எந்த வாழ்வினிலே அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த முடியாது. நேரத்தில் எங்களோட நீ பேசினீர் தகப்பனே. இந்த தரங்களில் எங்களை ஒப்புக்கொள்கிறாங்க பாவத்துக்கு மறுத்து நாங்கள் நீதிக்கு பிழைச்சாச்சு ஆண்டவரே. ஆனாலும் பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி ரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா, மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய கரம் கூட அப்பா பலத்த கையுடன் உடைய பலத்த கையுடன் நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாது. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. கிருபை எங்களோட கூட இருக்கட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையின் பிரஸ்தாபத்தை மகிமையின் பிரசன்னத்தையும் நாங்கள் அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள தகவலாக ஒரு சமூகத்தில் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. நாளில் வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் முதியவர்கள் எல்லோரையும் தகப்பனே நீ அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறாங்க. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்காங்களோ, எதை குறித்து திகைத்துக் கொண்டிருக்காங்களோ அப்பா நீர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைப்படி இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள் என்ற வார்த்தைப்படி தகப்பனே கர்த்தர் எனக்காக எங்களுக்காக நீ யாவையும் செய்து முடிப்பீரப்பா. எனக்காக யுத்தம் செய்கிற தேவன் நீ ஒருவர் ஆண்டவர். வல்லமல்காரன் ஒப்புக் கொடுவாப்பா. வல்லமல்காரம் ஆளுகை செய்து ஆசீர்வதியும் ஆண்டவர். பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீ நன்மையான காரியங்கள் செய்யப்பா. அப்பா நீரே எங்கள் ஆலயமா இருப்பதினால், எங்கள் சரீரமுடைய ஆலயமா இருப்பதினால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து எங்களை தாத்துகிறான். வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் செல்லாமல் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிள்ளைகள் கடந்து போக முடியாது ஒப்புக்கொண்டு அப்பா வருகிற வாரத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், வியாபாரம், தொழில்
எல்லாவற்றையும் தகப்பனே இந்த பலத்த கைக்குள் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. பிள்ளைகளப்பா, குறைவுகளை நிறைவாக்கி காங்க, குறைவுகளை நிறைவாக்கி தாங்கப்பா, திருப்திப்படுத்துங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில ருசியுள்ளதாய் நீர் அப்பா திராட்சை ரசத்தை கொடுத்தது போல இந்த வார்த்தை என்று கொடுத்திருக்கிற கர்த்தாவே, வார்த்தையினால் விடுதலை, வார்த்தையினால் வல்லமை, வார்த்தையினாலே அப்பா சுகமானவர், சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபை கொடுங்க. எல்லா பலவினை எடுத்து போடுங்க. பிள்ளை பலத்தை அடைக்கட்டுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளை காத்து ஒப்பு கொடுங்க. அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள மாட்டான். எங்களை ஒவ்வொரு தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கணாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை மன்னி, சோதனைக்கு உட்பட போனாமல் தீமதி ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன உடைகளே. ஆமென். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய துதியம் ஏந்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நிறுத்துவார்.